டேய் என்னடா இப்படி புக்ஸ்லாம் அப்படி பரவி போட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிங்சாங் போட்டு ரொம்ப முக்கியம், சவுண்டை குறை. ஏய் இப்படி எடுத்து இப்படி வைக்கிறீங்களே, புக்ஸ் எடுத்து படிச்சுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? புக்கு தன்ஷையில நீட்டா அடுக்கி வைக்க வேணாமா? நீ சொல்ல வேணாமா? புக்கான் டிவி பார்த்துக்கிட்டே இருக்க. நீ புக் எதுவும் படிக்காத, அப்புறம் அட்ல எப்படி உனக்கு சோறு வரும்? புக்கு கூட படிக்காம நீ எடுத்து படிக்கிற, ஒழுங்கா புக்கை அடுக்கி வைக்க மாட்டேன். எடுத்து புக் எடுத்து அடுக்கி வை. டிவியை ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணுங்க. ஓகே, இது அடுக்கிறதுக்கு தான் இப்படி இப்படி வைக்கிறீங்க. இதுக்கு நான் ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த வந்திருக்கு பார். இப்போ இதை வச்சு எப்படி இதை அடுக்கலான்னு பார்க்கலாம். வா, இதை ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு முதல்ல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக ஒரு அன்பாக்ஸ் ஒன்று பண்ண போகிறோம் பார். சூப்பர் ப்ராடக்ட் இது. அம்மாக்கு வேறு வேலையே இல்லை, வாங்குறது இல்லை அன்பாக்ஸ் பண்ணுறது, இதேதான் வேலை இவங்க. யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணால் தானே அது ப்ராடக்ட் எப்படி இருக்குது, அது என்ன மாதிரி இருக்குன்னா நம்மளால பார்த்து முடியும். புதுசாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும் நம்ம டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட். நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் சரி, அப்போட காசுலாம் நிறைய கோவிந்தா இருக்கும் போல இருக்கு. ஆமாம், உங்கள் அப்பா எல்லாம் குத்து நான் எல்லாத்தையும் கோவிந்தா பண்ணிட்டேன். என்னடா இருக்கு உள்ள? எனக்கே தெரியல, ஏதோ பெருசாக இருக்குது. நான் தயவு செஞ்சு புக்கில் மட்டும் ஆர்டர் பண்ணாதீங்க, செம்ம காண்டாயிரும். நான் அப்படியே ரெண்டு அப்பி உள்ளே தள்ளிடுவோம். புக்கு தானா? எப்படி பார்த்தாலும் அப்படியே கடா. இது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தனிஷா ஏதோ வீடு மாதிரி இருக்கேன், நீ ஆனா பால் வச்சு விளையாடுவல, இது போய் உள்ள போய் உட்காந்துக்கிறியா? படிப்பு புத்தி வருதா பாரு கொஞ்சமாவது. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா புக் ஸ்டாண்ட் ஆர்கனைசர் தான் பார்க்க போறோம். ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நல்லா அயன்ல பவுடர் கோட்டிங் தான் பண்ணிருக்காங்க. Black கலர்ல ரொம்ப நல்லா இருக்கு. வெல்டிங் எல்லாம் ஃபினிஷிங்லாம் ரொம்ப க்ளீனா இருக்கு. அதே மாதிரி வெல்டிங் பண்ணதே வந்து एक्चुअली தெரியவே இல்ல. ஸ்மூத்தா ஃபினிஷிங் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. செல்ஃப் மாதிரி இது வச்சீங்கன்னா ராக்ஸ்ல புக்ஸ் வச்சாவும் பார்க்க அழகா இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக இது எல்லா வீட்டுக்கும் தேவை. ஏன்னா நிறைய புக்ஸ் நம்ம படிப்போம், அங்கங்கே தூக்கி போட்டுருவோம். ஸோ இதுனா ஒரு இடத்துல அழகாக வைக்கலாம். இப்போ நான் டேபிளில் வச்சு எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லா புக்ஸும் மிக்ஸ் பண்ணி தான் வைக்க போகிறேன். ஸோ ஏமா அந்த புக்ஸ் பிடிக்கிறது கூட வர முடியுமா? இப்போ இந்த புக்கு இருக்குன்னா இந்த புக்கில் வந்து நம்ம இப்போ மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்னா இது அடியில் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டோட புக்கு தெரிகிற மாதிரி நம்ம மேலே வச்சோம்னா இப்போ நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல, அதனால இந்த மாதிரி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இது வந்து பஞ்சதந்திர கதைகள் பார்ட் 1. ஸோ நான் இதை வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கிறேன். ஏன்னா பசங்க அடிக்கடி எடுத்து படிக்கிறது, அதனால் இப்படி ஃப்ரண்ட்டில் வைக்கும்போது மேலே வந்து அந்த தெரியும் என்ன புக்ஸுன்றது, பசங்க ஈஸியாக எடுப்பாங்க. சரி, என் கீபோர்ட் புக்கு அப்படியே எடுத்து வச்சுருங்க சைக்கிளில். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இந்த புக்ஸ் எல்லாம் வைக்கலாம். இது வந்து எல்லாமே கீபோர்ட் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் புக்ஸு. ஸோ அதனால் ஒன்று ஒன்றா வைக்கிறேன். எல்லா புக்ஸுமே வைக்கிறது மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் நிறைய இருக்குது. ஸோ புக்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம அடுக்கி நீட்டாக வச்சோன்னா பசங்களுக்கு எடுத்து படிச்சுட்டு திரும்பி வைக்கணுன்ற அந்த ஆசை வரும். என்னடா புக்கெலாம் அழகாக அடுக்கி வச்சுருக்கேன், இப்போ அதுமாதிரி ஒழுங்காக படிப்பியா? ஓகே, படிப்பேன். சரி, புக்ஸ்லாம் இது மாதிரி நம்ம அடுக்கி புக்கெல்லாம் நீட்டாக வச்சோன்னா பசங்களுக்கும் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதே மாதிரி எடுத்த புக்கு அவங்களும் அதை இடத்துல வச்சுருவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, வைக்கிறது காம்பேக்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்களும் வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மாலினி ரிவ்யூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.